ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம முத்து வந்து காசு செட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு முத்து கொஞ்சம் ஒரு 500 கடன் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்கிட்ட காசு இல்லை போடா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கடுப்பாகி பேசிகிட்டு இருக்காரு. என்ன இப்படி நீ பேசவே மாட்டேன், என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை இல்லை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு இப்போ எதுக்கு காசுன்னு கேட்குறாரு. இல்லை என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்துட்டேன், அவளை சமாதானப்படுத்த ஏதாவது வாங்கி தரணும்ல அதான் அப்படிங்கிறப்ப, ஓ அப்படியா அப்போ சண்டை போட்டால் ஏதாவது வாங்கி தரணுமோ அப்படின்ட்டு அவரும் வீட்டில் நடந்ததெல்லாம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா உன் வாய் தாண்டா உனக்கு பிரச்சனை, சரி நீ முதல்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து சமாதானப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன வாங்கலாம்னு, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பாடுலாம் நல்லா இருக்குது, வா முதல்ல போய் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது கடைசியில் பார்த்தா நம்ம உப்பு புளி காரம் அந்த ஹோட்டலு, அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்கள் அடுத்த தடவை வரப்போ உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அங்கேயே ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே விஜய் என்னென்னா, இந்த மீனை எங்கே போனானே தெரியலை, இன்னும் சமைச்சு கூட வைக்கலை, இப்போ என்ன சாப்பிட்றது, எல்லாரும் வேறு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம அண்ணாமலை வந்துட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா, அவளை வேற காணான்னு நினச்சிட்டு இருந்தா, நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு முத்துக்கிட்ட, வண்டியும் வெளியில் இல்லை, எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. தெரியலப்பா அப்படின்ட்டு அவரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, சுவிட்ச் ஆஃபில் வருது. இப்படி தான் இவ எதுவுமே சொல்ல மாட்டான், நீங்கள் பார்த்து கொண்டு வந்த மருமக தானே அப்படி இப்படின்னு அவங்க வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம முத்து வந்துட்டு மீனாவோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைம்மா அக்கா இங்கெல்லாம் வரவே இல்லை, காலையிலேயே ஒரு மாதிரி பேசுனான்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு முத்து ரொம்ப பயந்து போய் கிடக்குறாரு. பாப்போம் மீனா எங்கே போனாங்க.